இங்கே எல்லாருமே நம்ம வந்திருக்கோம். எல்லாத்துக்குமே என்ன தேவை அப்படின்னா, ஒருத்தருக்கு ஆன்மீகத்தில் என்ன அது முடிவு நிலை என்னன்னு தெரியணும்னு வந்திருப்பாங்க. ஒருத்தங்க எனக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாது, எனக்கு பிரச்சனை தீர்வுக்கு வழி வேணும் அப்படின்னு வந்திருப்பாங்க. ஒருத்தங்க நான் நிம்மதி வேணும் அப்படின்னு வந்திருப்பாங்க. ஒருத்தங்க நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்திருப்பாங்க. இப்படி எல்லா விதமான ஆட்களுமே இங்கே எல்லாமே நம்ம வந்திருக்கோம். ஆனால் இது எல்லா ஆதாரமானது என்ன அப்படின்னம்னா மனசு தாங்க. அந்த மனசில் தான் எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம். எல்லாத்தையும் கணிக்கிறது, எல்லாத்தையும் பார்க்குறது எல்லாமே அந்த மனசு மூலமாக தான் நம்ம பார்க்குறோம், கேட்குறோம், எல்லாமே பண்ணுறோம். புரிஞ்சிக்கிறது எல்லாமே அதில் தான். இப்போ அந்த மனசு எப்படி இயங்குதுங்கிற விஷயத்தை இதுவரையிலும் யாருமே ஐயா சொன்ன மாதிரி சொல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட். அந்த புரிதல் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். நம்ம இந்த மனசை எப்படி இயங்குதுங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே போதும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய விளக்கத்தை ரொம்ப ஈஸியாகவும் பார்க்கலாம், பெரிய பிரம்மாண்டமாகவும் பார்க்கலாம். ஐயா சொல்லுவாங்க, ஆகாயம் எவ்வளோ பிரம்மாண்டமானது, எவ்வளோ எளிமையானது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த மனசோட புரிதல் மட்டும் நம்ம எப்படி அது இயங்குதுங்கிற விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது என்ன மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஓசிடியாக இருந்தாலும் சரி, இல்லை மனவேதனையாக இருந்தாலும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய போராட்டமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தீர்வு மனசை பற்றி புரிஞ்சுக்கிறது மட்டும்தான். அந்த மனசை பற்றி மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். எதை வேணாலும் ஜெயிச்சிடலாம், எங்கே வேணாலும், எப்படியாப்பட்ட சூழ்நிலை வேணாலும் நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியும், செய்ய முடியும். ஏன்னா நான் இப்போ அப்படி இருக்கேன். ஆக்சுவலாக என்னென்னா, எனக்கு ஆன்மீகத்தில் எதுவுமே தெரியாதுங்க. அந்த மாதிரி எந்த ஒரு அமைப்புகளே நான் போனதே கிடையாது. இவங்க வேதாத்ரி மகரிஷிக்கு போவாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. என்னையும் கல்யாணம் ஆகி போக சொன்னாங்க. போனோம். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் வீட்டில எல்லாம் அடுத்தடுத்து நான் கன்சீவான எல்லாம் அடுத்தது போக முடியாத சூழ்நிலை. அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே போனப்பையும் எனக்கு பெருசாக அதில் இவங்க சொன்னாங்களே அப்படின்றதுக்கோசரம் தான் நான் போனேன். எதுவுமே இவங்க சொன்னால் ஓகே, அவ்வளோதான். அது எதுவாக இருந்தாலும் சரி அப்படியே கண்ணை மூடிட்டு கேட்பேன். அந்த ஒரே ஒரு நல்ல பழக்கம் இருக்கிறனால தான் இப்போ இவ்வளோ தூரம் நான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு இவ்வளோ பெரிய புரிதலை நான் புரிஞ்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு அந்த குடுப்பனை எனக்கு இருக்குது. ஏன்னா மகரிஷி இதுக்கு போனப்போ அடுத்தடுத்து வேலை வந்தது. அப்புறம் மறுபடியும் போக முடியல. அதை நான் பெருசாக ஈடுபாடும் காமிக்கல. இவங்க என்ன ரொம்ப ஃபோர்ஸும் பண்ணலை. அது அதோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஐயா கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னா, 2007 ஐயா நம்ம வீட்டுக்கெல்லாம் வருவாங்க. இவங்க போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கெல்லாம் வருவாங்க. எல்லாருமே நிறைய அன்பர்கள் எல்லாம் பேசுவாங்க. சாப்பாடு செஞ்சு நாங்கள் பரிமாறுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் எதுக்காக ஐயாவை எல்லாரும் பார்க்க வராங்கங்கிற விஷயத்த கேட்கவே மாட்டேன். அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமும் கிடையாது. ஏன்னா எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே ஸ்மூத்தாக போகுது. எல்லா வசதி இருக்குது, பிள்ளைங்க இருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே பெருசாக எனக்கு இல்லை. அதனால் அதை பற்றி எனக்கு தேவையும் இல்லை. சரி, என்னவோ ஒன்று, ஒருத்தங்க வராங்க, அது எல்லாருக்கும் புரியுது, எல்லோரும் நல்லா இருக்கேங்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்படின்றது மட்டும்தான் இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது எனக்குள்ளே என்னென்னா ஒரு குற்ற உணர்வு மட்டும் இருந்துகிட்டே இருக்குங்க. ஏன் அப்படின்னா, நான் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுன்னு வைங்க, இவங்க ஏமா அப்படி பண்ணுற, இதை பார்த்து பண்ணிடலாம்ல அப்படிம்பாங்க. இது எப்போன்னா, நான் கல்யாணம் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரலும் கேட்டுகிட்டே தான் இருப்பேன். இவங்ககிட்ட இதை இப்படி பண்ணிடலாமில்ல, அப்படி பண்ணிடலாமில்ல, இதை இப்படி யோசனை பண்ணியிருந்து நீ பேசுனீங்கன்னா இது மாதிரி ஆயிருக்காது இல்லை அப்படின்னு என்னை கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு என்னடா எப்போ பாரு இப்படியே கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களே, நம்ம எப்போ தான் மாறுவோம், எப்போ தான் நம்ம திருந்துவோம் அப்படின்ட்டு இந்த கரெக்ஷன் பண்ணுறது நம்ம இப்போ சாதாரணமாக இதை நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு வார்த்தை இவங்க சொல்லிட்டாங்கன்னா அப்படியே கண்ணில் கடன்னு முதல்ல தண்ணி தாங்க வரும். அதுக்கப்புறம் தான் மீதியே அதுக்கப்புறம் தான் முழுசாக அவங்க என்ன சொன்னாங்கன்னு மறுபடியும் கூட கேட்க தோணும், யோசனை பண்ணுவேன். ஆனால் முதல்ல வர்றது கண்ணில் தண்ணி தான் வரும். அழுது இவங்க சொல்லிவிட்டு ஆஃபீஸ் போயிட்டாங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து வரலும் அப்படியே அழுத வண்ணமாகவே இருந்து கண்ணெல்லாம் செவந்து முகமெல்லாம் வீங்கி பார்த்தோன்னே விட்டுட்டு வேலையை பார்க்க மாட்டியா, இதுக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தியா அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. எனக்கு அப்படியே பயங்கரமாக இன்னும் சர்ன்னு ஏறும்.
ஏன்னா ஒருத்தர் உட்காந்து பொங்கிட்டு இருக்கிறோம், ஏன் அழுகுறேன்னு கேட்காம விட்டுட்டு வேலையை பார்க்க மாட்டியா அப்படின்றாங்களே அப்படின்ட்டு இன்னும் சர்ன்னு ஏறும். இதுக்கு கூட நமக்கு உரிமை இல்லையா? அழுகுறதுக்கு கூட உரிமை இல்லையா? அதை கூட இப்படி பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி ஓகே, நம்ம தான் இன்னமும் மாறணும், அப்பயும் அப்படிதான் நீ தான் இன்னும் மாறணும் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள என்னன்னா, நான் சரியில்லை நான் மாற்றணும், நான் சரியில்லை நான் மாற்றணும், இதே வேலையாகவே தான் இருந்தேன் நான். இது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு கட்டத்தில் வந்துட்டு 2 பேர்த்துக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் வந்ததுங்க, ஒரு பையன் விஷயத்துல ஏதோ. அப்போ நான் வந்து இவங்க வந்து நீ ஏன் அப்படி சொன்ன அப்படின்னாங்க. நான் அந்த ஆங்கிளில் சொல்லலைங்க, நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னு மட்டும் சொல்லி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பற்றி பேசவே இல்லைன்னார். எப்பயுமே வந்து அது மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா, இவங்க ஆஃபீஸே போயிட்டாங்கனாலும் நான் வந்து அப்போல்லாம் இந்த ஃபோனில் வாட்ஸ்அப் வந்த புதுசு, அதில் எவ்வளோ சாரி போட முடியுமோ அவ்வளோ சாரி, எவ்வளோ ஸ்மைல் அழுகுற மாதிரி இருக்கிறது, பாவமாக இருக்கிறது, சோகமாக இருக்கிறது, எல்லா இதையும் போட்டு அனுப்பிட வேண்டியது. இதே வேலையாக இருக்கும் ஒவ்வொரு தடவையும். ஆனால் அது எதுவுமே மாற்றமே கிடையாது, எல்லாம் அப்படியே தான் இருக்கும். அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் என்னாச்சுன்னா, இவங்க வந்து நான் எதுவும் தப்பாக சொல்லலை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு அதே ஒரே விஷயத்தை மட்டும்தான் நான் பேசிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இவங்க வந்து நீ தான் சரி, நீ இப்படி சொன்ன அப்படின்னாங்க. நான்லாம் சொல்லலைங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்படி நீ சொன்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு தடவை ஒவ்வொரு தடவையுமே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு யோசனை வரும். ஆனால் இப்போ வந்து என் மேலே மிஸ்டேக் இல்லை, நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னு அதோடு நான் முடிச்சுக்கிட்டு வேறு எதுவுமே நான் அதுக்கு வந்து அழுகவும் இல்லை, ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எதுவும் போட கிடையாது. எல்லாமே நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்ருக்கேன். இவங்க என்னை பார்க்குறாங்க, என்னடா இது ஒன்றத்தையும் காணோம், ஒரு ஃபோனில் ஒன்றுமே வரல. இல்லை, வழக்கமாக வந்து ஏதாவது ஒன்று இது இப்படி மாற்றிக்க, இது பண்ணுறது சரியில்லைன்னா அது ஒன்று அழுக வந்து பிரச்சனையாகி மறுபடியும் நம்ம சமாதானப்படுத்துகிற அளவுக்கு வரும். இந்த தடவை சொல்லிட்டு வந்துட்டேன், சரி மத்தியானம் போய் சமாதானப்படுத்த வேண்டிய வேலை ஒன்று இருக்காட்டுருக்குன்னு நினச்சிட்டு ஆஃபீஸ் வந்தால், ஆஃபீஸ் வந்து மெசேஜ் வந்திருக்கான்னு பார்த்தா ஒரு மெசேஜும் காணும். நேரம் அழுகுற மாதிரி மெசேஜ் வருமே, சாரி வந்துருக்குமே பார்த்தா காணும். நெட் இருக்கான்னு போல பார்த்தேன், சரி டவுட்டு, நெட் இருக்குது, டவர் எல்லாம் ஒர்க் ஆகுது, அப்போ எங்கேயோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, என்னன்னு தெரியலையே. சரி, ஒருவேளை மெசேஜ் கூட போட முடியாத அளவுக்கு சோகமாக அழுதுட்டு இருக்கானோ, நம்ம நேரில் போய் சமாதானப்படுத்திலாம் நினச்சிட்டு இங்கே போனால் சமையல் வேலை பலபலம் நடந்துட்டு இருக்குது, எல்லாம் தடப்பெல்லாம் நடந்துட்டு இருக்கு. டைம் ஆச்சு வந்து சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இது காலையில் ஏதாவது பிரச்சனை ஆச்சா இல்லை ஆவலியா, இல்லை இவ்வளோ தூரம் நார்மலாக இருக்கிறாங்களேன்னு ஒரு ஆச்சரியம். அப்புறம் என்னதான் நடந்துச்சு, எப்படி இப்படி மாறினாங்கன்னு ஒரு டவுட். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் சாப்பிட்டு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான், வழக்கமாக நம்ம ஃபோனில் மற்றவங்க கூட பேசுகிறத கேட்பாங்க, ஐயா பேசுகிறத எங்கேயோ ஒன்று காது உழுகுது பார்த்தீங்களா, அதுலேயே பெரிய மாற்றம் இருக்குது. தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது தன்னை வந்து எப்பவுமே நம்ம பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகும், நான் சரியில்லை என்னை மாற்றணும்னு நினைக்கிறதா நம்முடைய ஒட்டுமொத்த பிரச்சனையுமே. எப்பவுமே நம்முடைய செயல் சரியில்லையா, நம்ம மனசு சரியில்லையாங்கிறதா மிக முக்கியமான விஷயம். செயல்னா மாற்றலாம், மனசுங்கிறது எது இருக்குதோ அது சரியான விஷயம்தான். அந்த விஷயத்தை இவங்க என்னன்னா தன்னை மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற அந்த ஒரு புரிதலில் பெரிய மாற்றம் ஏற்பட்டுருச்சு. என்னன்னா, ஏதாவது ஐயா இவங்க கிட்ட நிறைய பேர் ஃபோன் பேசுவாங்க, நிறைய கவுன்சிலிங் வரும், ஃபோன் வந்து இங்கேன்னு இல்லை அப்ராட்ல இருந்தெல்லாம் ஃபோன் வரும், எல்லாத்துலேயும் பேசிகிட்டே இருப்பாங்க, நம்மளும் கேட்டே இருப்போம். எனக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பழக்கம்னா புக்கு படிக்கிறது எனக்கு தோணவே தோணாதுங்க. படிக்கிறதுனா அவ்வளோ கஷ்டம், ஐயோ புக்கா அப்படின்ற மாதிரி ஸ்கூல் லைஃப்ல இருந்தே எனக்கு படிக்கிறது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. மீறி வந்து எது எவ்வளோ நாளும் கேட்பேன் நான், ஆனால் படிக்கிறதுன்றது ஆகவே ஆகாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டே இருப்போம். பேசும்போது என்ன பேசுவாங்கங்கிறீங்க, அம்மா இது நீங்கள் கொண்டு வந்தீங்களா தானாக வந்துச்சு அம்மாங்க, அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல அப்படிம்பாங்க. அதனால என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது நமக்கு, இவங்க சொல்கிறது இவ்வளோதான். என்ன நீங்கள் கொண்டு வந்தீங்களா, என்ன தானாக வந்துச்சா தெரியல, சரி என்ன வந்ததுன்னே தெரில, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறாங்க. வந்ததே முதல்ல என்னன்னு தெரியல, அதில் என்னத்தை போய் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து இவங்க பேசுகிறத கேட்டு 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 அதுக்கப்புறமேட்டு தான் வந்து இது எனக்கு மனசை தான் சொல்கிறாங்கங்கிற விஷயமே தெரியலைங்க. எவ்வளோ நாள் ஆச்சு, இவங்க வந்து 2007 எனக்கு 2017ங்க, 10 வருஷம் எல்லாமே பின்னாடியே தான் போகிறேன் நான். ஆனால் எவ்வளோ மீட்டிங் வந்து ஏற்காட்டில் வருஷம் வருஷம் மீட்டிங் போடுவோம், இங்கே ஞானமுகம் பண்ணுவோம், எதுக்குமே வந்து உட்காரவே மாட்டேன். இப்போ வனஜா என்ன பண்ணுறாலோ அந்த வேலையை நான் பண்ணுவேன், எல்லா வேலையும் செய்வோம், ஆனால் மீட்டிங்கில் மட்டும் உட்காரவே மாட்டோம். அப்படியே அவ்வளோ ஜாலியாக இருக்கும், வந்துட்டு போகிறது அப்பாடா நம்ம ஞானமுகம் போகிறோம், இங்கே வந்து எல்லா வேலையும் செய்கிறோம், எல்லாத்தையும் பார்ப்போன்னு இருக்கும். ஆனால் என்ன பேசுகிறாங்க, எதுக்காக இவ்வளோ பேர் வந்திருக்காங்கங்கிற விஷயத்தை மட்டும் கேட்கவே மாட்டோம்.
இது இவங்க பேசுனதை ஃபுல்லாக எல்லாம் கேட்டு 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 அது உள்ள இன்பில்ட் ஆனது என்ன ஆச்சுன்னா, நான் ஒன்றும் பண்ணதில்லை. எப்பயுமே நான் தப்புன்னு நினச்சிட்டே இருந்தது தான் இங்கே பிரச்சனை. அப்படி எதுவுமே இல்லை. அங்கே எது வேணாலும் நடக்கும், எப்படி வேணாலும் இருக்கும், நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லைன்ற விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்றதுக்கு அப்புறம் தான் இது. அப்போ கூட என்கிட்ட இவங்க சொல்லலைங்க. அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு இன்சிடெண்ட் ஆச்சு. என்னென்னா, வீட்டில் வந்து தண்ணி டேங்க் இருக்குது. அது வந்து அண்டர் கிரவுண்ட் டேங்க்கு. வீட்டோட கார்னரில் இருக்குது அந்த தண்ணி டேங்க்கு. அது ஃபுல்லாச்சுன்னா வலிஞ்சு வீட்டு வாசல் வரலும் வரும். அந்த மாதிரி தான் அதனோட வாட்டம் வச்சுருக்காங்கன்னு வைங்களேன். அந்த தண்ணி வந்து நம்பி போச்சுன்னா எல்லாமே வீட்டில் இருக்கிற எல்லாம் நனைஞ்சு போயிடும். நம்ம வீட்டில் தான் பகவத் மிஷன் ஆஃபீஸே நம்ம வீடு தான். ஐயா புக்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் தான் வச்சுருக்கோம். எல்லாமே நம்ம தான் பண்ணுறோம், வீட்டில் தான் இருக்குது. நம்புச்சுன்னா எல்லா புக்கும் நனைஞ்சு போயிடும், வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் நனைஞ்சு போயிடும். அதுக்கு எவ்வளோ வேலை செய்யணும். இப்படியே தான் ஒவ்வொரு தடவையும் தெரியாமல் விட்டுருவோம், மறுபடியும் அதுக்கு வேலை செஞ்சுட்டு இருப்போம். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு நாள் நைட்டு விடிகாலம் ஒரு 5 மணிக்கு தண்ணி வந்து நம்பி வீட்டில் உள்ள தண்ணியெல்லாம் வந்துச்சு. வீடு ஃபுல்லாக தண்ணி வந்துச்சு. இவ்வளோ தண்ணி நிற்கிதுங்க வீடு ஃபுல்லாக. என்னென்னா புக்கெல்லாம் மிதக்குது, வீட்டில் வச்சுருக்கிற பொருள்லாம் அப்படியே இருக்குது. நான் காலைல 6:15 எழுந்திரிச்சு, எங்கள் ரூம் வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில், மேலேருந்து பார்த்தா எல்லாம் அப்படியே மிதந்துட்டு இருக்குது. சரி போய் நம்ம வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு வேலையை பார்க்க வேண்டியதான். நான் பாட்டுக்கு கீழே போய் எடுத்து என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வேக்கம் கிளீனரை எடுத்து தண்ணி எல்லாம் பொறிச்சு எல்லாம் ஊற்றிட்டு இருக்கேன். அந்த சத்தத்தை கேட்டு தான் இவங்க எந்திரிச்சே வந்தாங்க. வந்து என்னம்மா ஆச்சு அப்படின்னாங்க. தண்ணி உள்ளே வந்துருச்சுங்க, அவ்வளோதான். இவ்வளோ மட்டும்தான் நான் சொன்னதே. ஆனால் இதே இந்த புரிதலுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன் அப்படின்னா, தண்ணி வந்துச்சுன்னா முதல்ல இவங்கள தான் போய் எழுப்புவேன். உங்கள் அப்பா அம்மா ஊருக்கு போனாங்கல்ல, சொல்லிட்டு போனாங்களா? சொல்லிட்டு போயிருந்தா தண்ணி திருப்பி விட்ருக்குறம்மா, வந்தால் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருந்தா நான் பார்த்துருப்பேன்ல. சொல்லவும் இல்லை, தண்ணியும் திருப்பி விட்டு போயிருக்கிறாங்க. எனக்கு எப்படி தெரியும்? இப்போ இந்த எல்லாம் புக்கெல்லாம் நனைஞ்சு போய் இவ்வளோ எல்லாம் இருக்குது, யார் இந்த வேலையை செய்கிறது? எந்திரிச்சு வாங்க, பசங்க 2 பேர்த்தையும் எழுப்புங்க. எல்லாம் எந்திரிச்சு வந்து எல்லாம் ஆளுக்கு ஒரு 2 சீமா வச்சு எல்லாம் வேக்கம் கிளீனரை வச்சு எல்லாம் பிடிச்சி இதெல்லாம் எப்படி பண்ணோன்னா, திட்டிக்கிட்டு என்னை நொந்துக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு அப்படி அந்த வேலையை செய்யும். இப்போ என்ன ஆச்சுன்னா எதுவுமே இல்லைங்க. சரி தண்ணி வந்துருச்சா, போய் வேலையை பார்க்கணும், அவ்வளோதான். வாட் இஸ் நெக்ஸ்ட்? அவ்வளோதான். சும்மா உட்காந்துக்கிட்டு இப்படியா எப்படின்னா அந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும், செய்யாமல் இருக்க முடியாது. அதை க்ளீன் பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கும்போது நம்ம வந்து எதுக்காக நோந்துக்கணும்? முடிஞ்சு போச்சு, தண்ணி வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு. நம்ம எப்பயுமே போராடுற விஷயம் எல்லாமே முடிஞ்சதோடவே தாங்க போராடிட்டே இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்குமே போராடுறது எல்லாமே முடிஞ்சு போனதுக்கு மட்டுமே தான் போராடிட்டு இருக்கோம். எதுக்காக இப்படி, ஏன் இப்படி நடந்துச்சு, நான் அப்படி கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன்னா, இல்லை இவங்க இப்படி சொல்லிட்டாங்களா, அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க, இது ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு எல்லாமே முடிஞ்சு போனதோட போராடிட்டே இருக்கிறது தான் நம்ம பிரச்சனையாகவே இருக்குது. இந்த எதுவும் பண்ண தேவையில்ல, வாட் இஸ் நெக்ஸ்ட்டுன்னு போனதுக்கப்புறம் அன்னைக்கு இவங்க வந்து பார்த்துட்டு தான் என்னம்மா அது அப்படின்னாங்க. நம்பி போச்சுங்க, வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு. அதுவும் நான் பாதி க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்தாங்க இவங்க. வந்துட்டு இவங்களுக்கே ஆச்சரியம். அது எனக்கு அந்த ஆச்சரியம் கூட என்கிட்ட சொல்லலைங்க. இவங்களுக்கான மாற்றம் இவங்களுக்கு தெரியவே இல்லை. இவங்களை அறியாமலேயே நம்ம ஒன்றும் பண்ண தேவைன்னு முடிவு எடுத்த உடனே நொந்துக்கிற வேலையே இல்லை, தன்னைத்தானே நொந்துக்க வேண்டிய வேலை இல்லை. எப்போ இல்லைன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாமே ஒன்று தானே ஃப்ரீ ஆகிட்டாங்க. எனக்கு என்னடா ஏதாவது உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வேலை செய்கிறாளா, இது இந்த ரிசல்ட் லேட்டாக வருமா, இல்லை இப்பயே வந்துட்டா கூட பரவாயில்லையே, இப்போ நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டுமா அப்படிங்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, பாதி வேலை முடிஞ்சிச்சு, நீங்கள் போய் ரெடியாக வேலையை கூட பாருங்கள், முடிச்சிடலாம் அப்படிங்கிறேன். ஒரே குழப்பமாகவே இருந்துச்சு. சரி ஓகே, பெரிய அதுக்கப்புறம் வந்து 2-3 பிரச்சனை வந்தப்போ கூட பெருசாக அழுவல. அவட பழசெல்லாம் பார்த்தா இந்த புக்கு மேகசின் யாராவது கேட்க வந்தாங்கன்னா இவங்க யார்கிட்டும் பேசவே மாட்டாங்க. இப்போ உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம்னா, கிட்டத்தட்ட 80 பேர் இருக்கிறோம், தயக்கமே இல்லாமல் பேசுகிறாங்கன்னா மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. பழசெல்லாம் வந்து யார்ட்டுமே பேச மாட்டாங்க. ஒரு 8 பேர் இருக்காங்க இவங்க குரூப்பு, அவங்கக்கிட்ட தான் சத்தம்லாம், வெளியே வந்தால் சைலண்ட் தான், எங்கேயும் பேச மாட்டாங்க. மாற்றங்கள் கிடைச்சோடனே எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் ஐயாட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணேன், இந்த மாதிரி என்ன நடந்துச்சுன்னாரு. சொன்னோன்னே அதாவது என்னென்னா, கில்ட்டாக தேவையில்லைன்னு ஒரு முடிவெடுத்தால் கூட அது ஞானத்துக்கு வந்து நம்ம கொண்டு வந்துடும். கில்ட்டுன்னா என்ன, முடிஞ்சு போனதோட உள்ள முரண்படுறது தான். உள்ளே ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிறத எந்த ஆங்கிள் வேணாலும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் இவங்களுக்கு வந்து என்லைட்மெண்ட் ஆகிட்டாங்க, அவங்க கிளியர் ஆகிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கே எனக்கு தெரியல, பட் வந்து நல்ல மாற்றம் தான் அது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா,
நீ இதைத்தான் அப்படி சொன்னீங்கன்னு எனக்கு அப்போ தெரியாது. நீ இப்போ தான் ரொம்ப என்னை வந்து வச்சு செஞ்சுட்டாங்க. ஏன்னா நம்ம இப்போ இவ்வளோ நாள் வந்து இதுக்கு எல்லாமே இவ்வளோ நாள் வந்து ஞானம், முக்தி, மோட்சம், விடுதலை, லிபரேஷன், எண்ணமற்ற நிலை, நான் யார், இந்த பேரெல்லாம் சொல்லி இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லையாடுது, யாருக்கோ எதுக்கோ சொல்கிறாங்க, என்னதுக்கு நமக்கு அப்படின்ட்டு அப்படி இருந்தாங்க. இது வந்து மனசை பற்றி புரிஞ்சுக்கிற விஷயம் அப்படின்னு அன்னைக்கே எனக்கு இந்த வார்த்தையை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பேன். இப்போ நான் சொல்கிறது அதுதான். இது எல்லாருக்குமே வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வார்த்தை எல்லாமே தேவைப்படுது, அதுக்கான விடைகளும் எல்லாத்துக்குமே தேவை தான். ஆனால் சராசரியாக இருக்கிறவங்களுக்கு என் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கொண்டு போய் சொன்னோன்னு வைங்க, இதெல்லாம் எனக்கு வேணாங்க, நான் என் பொழப்பை பார்க்கணுங்க, ஏங்க இப்படி என்னை வச்சு செய்கிறீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க அவங்க. அதனால் வந்து இவங்ககிட்ட சொல்லும் போதே நான் இப்போ ஏதாவது பேசுகிறாங்க இல்லை ஜூம் மீட்டிங் ஏதாவது தலைப்பு வைக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் வைக்க ஏங்க இப்படி பண்ணுறீங்க, என்னதான் இத்தனை நாள் பண்ணீங்க, எல்லாத்துட்டையும் ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க, மனசுனா என்னன்னே தெரியாமல், வாழ்க்கைனா என்னன்னே தெரியாமல், இப்போ தான் ஒவ்வொரு விஷயமும் வாழ்கிறதுக்கு இதுக்கா இப்படி இப்போ ஒவ்வொரு விஷயம் நடக்கும் போதெல்லாம் எனக்கு அப்படி சிரிப்பாகுது. எப்படி கேன மட்டும் நம்ம இருந்துருக்குறோமே, இப்படி இதுக்கு போய் உட்காந்து அழுதுகிட்டு இதுக்கு போய் யோசனை பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு ஒன்றுமே இல்லைடா, எதுவுமே எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்குது. எதையுமே வந்து பிடிச்சி வைக்கவே தேவையில்லை. நம்ம பிடிச்சி வச்சு எவ்வளோ போராடிட்டுருக்குறோம். வாழ்க்கையை வாழவே இல்லை இவ்வளோ நாளாக வாழ்ந்ததெல்லாம் வாழ்க்கையே இல்லை. இப்போ வந்து என்ன செய்யணுன்றது மட்டும்தான். நம்ம வந்து ஒரு முடிவெடுக்கிறது தான் இங்கே எல்லாத்துக்குமே பிரச்சனையாக இருக்குதுங்க. முடிவை எடுத்துட்டோம் அப்படின்னம்னா அதுக்கான எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக வரும்னு ஐயா சொன்னாங்க. அது நிறைய இடத்துல நான் பார்த்துட்டேன். இப்போ நான் வரத்துக்கு அங்கே உட்காந்துருக்கிறவர்களும் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு, நர்வஸாகவே இருந்தது. இங்கே வந்து உட்காந்தோடனே கொஞ்சம் வந்து இதாகிடுச்சு. அவங்க சொன்னாங்க இல்லை ஸ்டார்டிங் ட்ரபுள்னு, இப்போ ஓரளவுக்கு வந்துட்டேன். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து இங்கே சொல்ல வேண்டியதை சொல்லணும்னு நான் முடிவு எடுத்ததுக்கப்புறம் மனசை பார்க்கவே இல்லைண்ணா. நீங்கள் என்ன நடந்துச்சு, நான் எனக்குள்ளே என்ன மாற்றம் ஆச்சு, என் மாற்றம் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் இதே மாதிரி உங்களுக்கும் மாற்றம் வரும். அந்த மனசை பற்றி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃபே வந்து வேறு டைமென்ஷனில் போகும். மனோகரன் ஐயா சொல்கிற மாதிரி வேறு டைமென்ஷனில் போகும். எல்லாமே இந்த மனசை நம்ம பொழுதுனிக்கும் அதையே பார்த்து என்னென்னா அது நம்ம வந்து ஒரு சுழல் மாதிரி உள்ளே இழுத்துட்டே போயிருங்க. நம்ம மனசை பார்க்காம விட்டுட்டோன்னு வைங்க, வெளியில் புறத்தில் என்ன வேலை செய்யணும்னு பார்த்தோம்னா இந்த மனசு அவ்வளோ ஐடியாவை கொடுக்கும். எப்படி இந்த வேலை எப்படி பண்ணணும் அப்படின்னு அந்த வேலையை ஃபோக்கஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோ ஐடியாவை கொடுக்கும். இதெல்லாம் இப்படி இந்த மனசுக்குள்ளே இருந்ததா அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். இதை புரிஞ்சதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, மனசை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு அதை ஒரு ஓரமாக விட்டுட்டு நம்ம வெளியில் ஃபோக்கஸ் பண்ணும்போது அவ்வளோ ஐடியா வரும். எங்கேருந்த நம்மளாம் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன், நானாக இப்படி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். யாருக்கிட்டையும் பேச மாட்டேங்க, ஒருத்தர்கிட்ட கூட பேச மாட்டேன். 8 பேர்னா 8 பேர் தான். அவங்கக்கிட்ட வந்து வெளியிலலாம் பார்த்தா என்னை பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் பரவாயில்ல நல்லா இருக்காங்க அப்படி பேசுவாங்களாட்டது அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு தான் தெரியும் பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டும் வீக்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா? அவ்வளோ வந்து உள்ளுக்குள்ளே ஒரு நடுக்கமோ ஒரு தயக்கமோ ஏதாவது பேசிடுவோமோன்னு ஒரு பயமோ இப்படி தான் இருந்துட்டு இருந்தது. இப்போ வந்து தான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் தான் வந்து உள்ளே எதையுமே பார்க்க தேவையில்லை, எல்லாமே வெளியில் மட்டும்தான். எது வேணாலும் வரட்டும், எப்படி வேணாலும் வரட்டும், எவ்வளோ கோரமாக வந்தாலும் சரி, எவ்வளோ அசிங்கமாக வந்தாலும் சரி. என்ன ஆச்சுன்னா இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் ஒரு சந்தோஷம் வந்தால் கூட ஆமாம்ல அவ்வளோதான், அதுக்கு பெருசாக துள்ளி குதிக்கிற வேலை. ஏன்னா எல்லாமே ஒரு அனுபவம் மட்டும்தான். நம்ம அனுபவத்தை வந்து அப்படியே தரம் பிரித்து ஐயோயோ இந்த அனுபவம்லாம் வந்துடவே கூடாது, இந்த அனுபவம் மட்டும்தான் எனக்கு வரணும், இது எவ்வளோ சந்தோஷமான அனுபவம், இதே மாதிரி மறுபடியும் கிடைச்சிடாதா அப்படின்னு நம்ம அந்த அனுபவத்துக்கு வந்து ஒரு பேரை கொடுத்து அதுக்கு வந்து அப்படியே ரொம்ப தூக்கி வச்சு அதுதான் இருக்கலே ரொம்ப மகத்தானதுன்னு வச்சுக்கிட்டு இருக்கோம். அது எல்லாமே நமக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்குது. எல்லாமே வெறும் அனுபவம் மட்டும்தான். அதை தரம் பிரித்தோம் அப்படின்னாவே நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப டிலே ஆகும். நம்மளால் எடுத்து வைக்கவே முடியாது. எல்லாமே சரி, இந்த அனுபவம் இப்போ இந்த அனுபவமா ஓகே அவ்வளோதான். கஷ்டம், துக்கம், வருத்தம், கோபம், பொறாமை, பயம் எல்லாமே வந்து நம்ம பேரை கொடுத்ததுனால தான். இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம சின்ன பிள்ளைலேருந்து இப்போ வரலும் நமக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது எல்லாமே உங்கள் மனசு உங்ககிட்ட தான் இருக்குது,
நீங்கள் தான் சரி பண்ணணும். உங்கள் கையில் தான் இருக்குது, உங்களால் தான் மாற்ற முடியும், நீ நினச்சா மட்டும்தான் முடியும் அப்படின்னு எல்லாமே நம்மக்கிட்டேயே பொறுப்பை கொடுத்து நம்ம மனசை எப்படியாவது ஒன்று சரி பண்ணிடணும்னு மிகப்பெரிய ஒரு பெரிய வேலையை வச்சுக்கிட்டு இருக்கோம். அது என்றைக்குமே நடக்கவே நடக்காது, அதுக்கான வேலைன்றது எதுவுமே அங்கே இல்லை அப்படிங்கிறது நமக்கு இப்போ வந்து பகவத் ஐயா சொன்னதுக்கப்புறம் தான் நம்மளால் அது புரிஞ்சிக்க முடியுது. ஆமாம், இல்லை இவ்வளோ போராடிட்டோமே, எவ்வளோ சண்டை போட்டுட்டோமே, எவ்வளோ பேர்த்துக்கிட்ட எப்படியெல்லாம் இருந்தோமே, எதுவுமே ஒன்றுமே மாற்றமே இல்லையே. இப்போ வரலாம் அந்த பிரச்சனை அப்படியே தானே இருக்குது. அந்த பிரச்சனை இருக்குதோ இல்லையோ, நம்ம உடம்பு கெட்டது தாங்க மிச்சம். எவ்வளோ போராடினாலுமே அங்கே ரிசல்ட் ஒன்றும் இருக்காது. ஒன்றே ஒன்று நடக்கும், நம்ம உடம்பு மட்டும்தான் கெட்டு போகும். நம்ம உடம்பு கெட்டு போகிறதுக்கான மெயினான காரணம் நம்ம மனசுக்குள்ளே எதையாவது ஒன்று யோசனை பண்ணிக்கிட்டு அதை எப்படியாவது சரி பண்ணிடணும், எப்படியாவது அவங்கள சரி பண்ணிடணும், எப்படியாவது இதை சரி பண்ணிடணும் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே போராடிக்கிட்டே இருந்து நமக்குள்ளே மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துட்டுருக்கோம். மனசுக்குள்ளே போராட்டமே வேண்டவே வேண்டாம். அது போராட்டம்ன்றது வந்து வெளியில் எவ்வளோ வேணாலும் இருக்கலாங்க, எவ்வளோ போராட்டம் வேணாலும் இருக்கலாம். ஆனால் மனசுக்குள்ளேங்கும்போது எந்த போராட்டமுமே தேவையில்லை. அங்கே வெறும் எண்ணங்கள், அவ்வளோதான். அந்த எண்ணத்துக்கு வந்து நம்ம தரம் பிரித்து இது நல்ல எண்ணம் கெட்ட எண்ணங்கும்போது தான் எல்லா பிரச்சனைக்குமே ஒரு பெரிய ஸ்டார்டிங்காக இருக்காங்க. அதனால் இங்கே வந்து தரம் பிரிக்காதீங்க, எப்படி வேணாலும் இருக்கட்டும். கண்ணாடி மாதிரி அப்படிம்பாங்க ஐயா. எண்ணம், நம்ம மனசு வந்து கண்ணாடி மாதிரி, எந்த சூழ்நிலைக்கு என்ன மாதிரி பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து நம்மளோட இயல்பு வெளிப்படும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தா போதும். நம்ம இயல்பு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும், அந்த சூழ்நிலையில் தான் நமக்கு தெரியுமே நம்ம இயல்பு எப்படி இருக்குது அப்படின்ற விஷயமே. நம்ம வந்து இல்லை எனக்கு நான் இப்போ வந்து ரொம்ப அமைதியாக இருக்க போகிறேன், ஒரு சூழ்நிலைக்கு நம்ம இப்போ ஒரு 4 பேர்த்த பார்க்க போகிறோன்னு வைங்க. நான் வந்து இப்போ வந்து எவ்வளோ பிரச்சனை ஆனாலும் சரி, ஒரு பிரச்சனையை சமாதானத்துக்காக நம்ம போகிறோம், அங்கே போய் நம்ம எதுவும் பேசிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டே போனோம்னா அவங்க கேட்குற கேள்வி நமக்கு சர்ன்னு கோவம் வந்துச்சுன்னு வைங்க, 4 வார்த்தையை பேசிடுவோம் நம்ம. ஏன்னா நம்மளோட இயல்பு எப்படி இருக்குங்கிறது அந்த சூழ்நிலையில் மட்டும்தான் தெரியும். நம்ம அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறோம். இயல்பு எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னா இங்கே வந்து யாருக்கிட்டையும் நம்ம போராட மாட்டோம், ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்க மாட்டோம், ஏன் இவ வந்து சரி பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம். எல்லாத்தையுமே இப்போ ஐயா சொல்லி கொடுக்குறது என்ன, மனசை பற்றி புரிஞ்சுக்கணுங்கிறது. அந்த புரிஞ்சுக்கிறது என்னங்க, எது வந்தாலும் ஏற்றுக்கோங்கிறது மட்டும்தான். ஏற்றுக்கிட்டோம்னா எங்கேயுமே பிரச்சனையே கிடையாது, எதுக்குமே பிரச்சனை கிடையாது. ஏன்னு கேள்வியே கேட்கவே மாட்டோம். ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்ற கேள்வி எப்பயுமே வரவே வராது, யாராக இருந்தாலும் சரி. நம்ம மனசு, ஏன்னா இங்கே நம்ம மனசுலையே நம்ம கோவப்படாமல் இருக்கணும்னு நினைப்போம் ஒரு இடத்துல, ஆனால் முடியவே முடியாது, மீறி கோவப்பட்டுருவோம். நம்ம மனசை நம்மளே கண்ட்ரோல் பண்ண முடியல, அதை இப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதை வச்சுக்கிட்டு ஆனால் மற்றவங்களை நம்ம போய் கண்ட்ரோல் பண்ணணும், மற்றவங்கள போய் சரி பண்ணணும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தம். இவ்வளோ நாள் நமக்கு அது தெரியவே இல்லைங்க. யாரையுமே மாற்ற முடியாது, எப்பயுமே மாற்ற முடியாது. ஏன்னா நம்மளால் மாற்ற முடியவே முடியாது. எப்படி அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே ஏற்றுக்கோங்க. நான் நல்லதுக்கு தானே அவனுக்கு சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, என் வீட்டில் பையன் இருக்கான், சின்னவன் இருக்கான். அவன் எப்பயுமே குளிச்சுட்டு வந்தானா டவலை கொண்டு வந்து பெட் மேலே தான் போடுவான். நானும் பல 1000 தடவை சொல்லியாச்சு, கேட்குற மாதிரி இல்லை. சரி, இனிமேல் வந்து இவங்ககிட்ட நம்ம வந்து சத்தம் போட்டோம். எனக்கு என்னென்னா பழசெல்லாம் வந்து ரொம்ப சத்தம் போட்டு டென்ஷன் ஆகி கோவப்பட்டு அதுக்கப்புறம் மட்டும் அந்த துண்டை கொண்டு போய் காய போடணும். இப்போ என்னென்னா சரிங்கண்ணே எனக்கு துண்டை காய போடுற வேலை வச்சிருக்கியாட்டது அப்படின்னு சொல்லி ஒன்று நானே காய போட்டுறது சொல்லுவோம். எல்லாமே நம்ம வந்து நம்ம சொல்ல வேண்டிய கடமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அதை அவங்க கேட்குறாங்க கேட்கல எல்லாம் ரெண்டாவது. சொல்கிறத வந்து நம்ம கடமையாக நம்ம சொல்லியிருந்தா உள்ளே எடுத்துக்கிட்டு ரொம்ப ஐயோ என் பையன் சரியாயிடணும் அப்படின்னு நமக்குள்ளே எடுத்துக்கிட்டு ரொம்ப இது பண்ணிக்கிட்டு சொன்னோன்னா அங்கே என்னென்னா பையனுக்கும் நமக்குள்ள பிரச்சனை தான் வரும். நம்ம சொல்ல வேண்டியதை சொன்னால் போதும். ரொம்ப அதை வந்து பொசசிவாக பார்த்துக்கிட்டு சரி பண்ணிடணும் அவெல்லாம் அப்படிலாம் கேட்கவே மாட்டாங்க. யாரையுமே மாற்றவே முடியாது. அவங்களுக்கா ஒரு சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக மாறுவாங்க. ஆனால் நம்ம வந்து சொல்ல வேண்டியதை சொல்லணும். சொல்கிறத நம்ம ப்ரெஷரோட ரொம்ப கஷ்டத்தோட அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. நமக்கு வந்து இது நல்லதுப்பா, அப்புறம் நீ என்ன ஐடியா பண்ணுறியோ பண்ணு. ஏன்னா எல்லாத்துக்குமே அறிவு இருக்குங்க, யாருக்கும் அறிவு இல்லாமலாம் இல்லை, எல்லாத்துக்கும் நிறையவே இருக்குது. அதை எல்லாமே என்னென்னா எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரே வார்த்தையில் யாராக இருந்தாலும் சரி சொல்லிட்டு ஈஸியாக கடந்து போயிடுவாங்க.
அதனால் நீங்கள் வந்து யாரையுமே வந்து மாற்றிடணுன்ற முயற்சியை தயவு செஞ்சு விட்டுருங்க. சொல்லுங்க, எல்லாமே ப்ரெஷர் இல்லாமல் சொல்லிக்கோங்க. என்னன்னா நம்ம ஒரு விஷயத்த பார்க்குற விதம் அப்படின்றது எப்படின்னா, இப்போ இவங்க நேற்று ரோஜா பூ சொன்னாங்க. ரோஜா பூனா அந்த செடியில் முள் இருக்க தான் செய்யும், ஓகேங்களா? முருங்கைக்கானா நீட்டமாக குச்சாட்டம் தான் இருக்கும், பூசணிக்கானா குண்டாக தான் இருக்கும், மாங்கானா புளிக்க தான் செய்யும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு தன்மையில் தான் இருக்குது. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மாதிரி தான் இருக்காங்க. இவங்க ஏன் வந்து ரோஜா பூ ஏன் வந்து மல்லிகைப்பூ மாதிரி ஆகலை, முருங்கைக்காய் ஏன் பூசணிக்காய் மாதிரி ஆகலை அப்படின்ற கேள்வி இங்கே கேட்கவே முடியாது. எல்லாமே நேச்சர் தான், எல்லாமே ஒன்று தான். அந்த ஒன்றுன்ற விஷயத்தை வந்து நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்றது தான் இங்கே ஐயா சொல்கிறது. எல்லாமே மனசை பற்றி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத ஒன்றும் பண்ண முடியாது, ஏற்றுக்கோங்க. அக்செப்டன்ஸ் மட்டுமே தான் இங்கே. அந்த அக்செப்டன்ஸ் வந்துருச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்ம மனசை பார்க்க முடியாது. எல்லாம் எந்த பிரச்சனை வந்து வந்தாலுமே மனசு பாதிக்க தாங்க செய்யும். நான் பாதிக்காதுன்னெலாம் சொல்லலை. இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டோம், மனசை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம், பாதிப்பு இருக்காது அப்படின்னா கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். அதுலலாம் கொஞ்சம் கூட மாற்றமே இருக்காது. ஆனால் நீங்கள் மனசை பார்க்க மாட்டீங்க. அந்த பாதிப்பை சரி பண்ணணும் அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம போகவே மாட்டோம். நம்ம வந்து பிரச்சனை என்ன, இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பிரச்சனையை தான் பார்ப்போம், வெளிப்புற சூழ்நிலையை தான் பார்ப்போம். நம்மளை சரி பண்ணுற வேலை, ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, இந்த சூழ்நிலை எப்படி நான் சமாளிக்க போகிறேன், இந்த பர்சனை எப்படி நான் சமாளிக்க போகிறேன் அப்படின்னு என் மனசுக்குள்ளே நான் போராட மாட்டேன். அவங்கக்கிட்ட பேசினா என்ன வேலையாகும், அவங்கக்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு நம்ம அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னாவே நமக்கு வந்து இங்கே எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க. எல்லாமே வந்து நம்ம வந்து இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தது என்னென்னா, எண்ணமெல்லாம் எப்படி வருது அப்படின்னு யோசனை பண்ணோன்னு வைங்க. நம்ம நினச்சிட்டு இருந்தது என்ன, இங்கே மேலே டேங்க் இருக்குது, டேங்க்கில் வந்து ஃபுல்லாக தண்ணி இருக்குது, அந்த தண்ணி எல்லாம் பைப்பில் வருது, பைப்பு நம்ம எவ்வளோ வேணாலும் திருப்பிக்கலாம், எவ்வளோ ஃபோர்ஸாக வேணாலும் திருப்பிக்கலாம், எவ்வளோ மெதுவாக வேணாலும் திருப்பிக்கலாம், இல்லை வேணாலும் நிறுத்திக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் நமக்கு எண்ணம் வருது. அந்த எண்ணத்தை நான் அடக்கிடணும், நான் சரி பண்ணிடணும், வேணான்னா நிறுத்திடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாதுங்க. அது வந்து பேர் அருவி மாதிரி கொட்டுது, எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னே தெரியாது. அது பாட்டுக்கு அப்படியே அருவி மாதிரி கொட்டுது. நம்ம வந்து வேணும்னா அந்த அருவியில் போய் குளிக்கலாம், எவ்வளோ நேரம் நின்று குளிக்கிறீங்களோ அவ்வளோ ஜாலியாக குளிச்சிக்கலாம். இல்லையா துணி துவைக்கணுமா போய் துவைச்சிக்கலாம், இல்லையா குடிக்கிறதுக்கு வேணுமா பிடிச்சிட்டு வந்து வச்சு குடிச்சிக்கலாம். இவ்வளோ மட்டும்தான் பண்ண முடியும். ஐயோ இவ்வளோ அருவி தண்ணி வீணாக போகுதே, என்ன பண்ணுறது, எதில் பிடிச்சி வைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா வேலைக்கே ஆகாது. எனக்கு ஏன் இவ்வளோ எண்ணம் வருது, எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது, எனக்கு ஏன் இந்த எண்ணத்தை சரி பண்ண முடியல, ஏன் நிறுத்த முடியல அப்படின்னு நம்ம கேட்குறது அந்த அருவியோட அந்த இயற்கையோட சண்டை போடுற மாதிரி. இது நம்ம எப்பயுமே இயற்கை அப்படின்னு ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டோன்னா போதும். நம்ம இயற்கை, நம்ம மனசை வந்து நம்ம இயற்கைன்னு நினைக்கவே இல்லைங்க. அது என்னவோ நம்மளாம் உருவாக்கின ஒரு விஷயம், அதை நம்ம தான் சரி பண்ணணும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு பொறுப்பை நம்ம கையில் வச்சுக்கிறோம். அந்த பொறுப்பு நமக்கு இல்லவே இல்லை. நம்மளை படைச்ச ஆண்டவனுக்கு தான் அது இருக்குது, நமக்கெல்லாம் இல்லவே இல்லை. நம்ம தான் வந்து என்னமோ அதை தூக்கி சுமந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரையுமே நான் சரி பண்ணிடணும்னு தலையில் தூக்கி சுமந்துட்டு இருக்கிறது அதே தான். எதையுமே மாற்ற முடியாது, எதையுமே பண்ண முடியாது, எல்லாத்துக்குமே வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கிற வாக்கில் ஏற்றுக்கிட்டோம்னா நமக்குள்ள போராட்டமே இருக்காது. இந்த போராட்டம் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்கிறதுக்கான ஒவ்வொரு விஷயமே, நம்ம வாழ்கிறதுக்கான அறிகுறியே இந்த போராட்டம் இல்லாதது தான். ஐயா சொல்லுவாங்க, ஞானி அப்படின்னா என்ன அப்படின்னா தனக்குள் முரண்படாதவன் ஞானி. அவ்வளோதாங்க, சிம்பிளாக ஐயா சொல்லுவார். நமக்குள்ளே எப்பெல்லாம் போராட்டம் இல்லாமல், எவ்வளோலாம் கஷ்டம் இல்லாமல், என்ன நடந்தாலும் சரி ஓகே இப்போ என்ன பண்ணணும், அது ஒன்று மட்டும் போதுங்க. இப்போ 2 நாளாக சொல்லிகிட்டு இருக்காங்க ஐயா. ஞான புரிதல்னா என்னன்னு சொன்னாங்க, அகம்புறம் பார்ட் 1 சொன்னாங்க, அகம்புறம் பார்ட் 2 சொன்னாங்க. இவங்க வந்து எக்ஸாம்பிள் வச்சு சொன்னாங்க, தாட் அண்ட் திங்கிங் சொன்னாங்க. இப்போ அடுத்தது நான் யார் சொல்லுவாங்கன்னு வைங்க. இவ்வளவும் சொல்கிறாங்கல்ல, இவ்வளவுமே எல்லாமே ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான், மனசு எப்படி இயங்குதுங்கிற விஷயத்துக்கு மட்டும்தான். இது வந்து 365 டிகிரியில் நீங்கள் பார்த்தீங்கனாலுமே ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு விஷயத்தை தான் இவ்வளோ ஆங்கிள்லையுமே நம்ம சொல்கிறோம். எதை வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு அகம்புறம் தான் புரியுதா, சரி ஓகே. தாட் அண்ட் திங்கிங் தான் புரியுதா, சரி ஓகே. எது நமக்கு புரியும், ஏன்னா யாருக்கு எதில் கிளிக் ஆகும்னே தெரியவே தெரியாதுங்க.
அதனால் எல்லா விஷயமே நம்ம இங்கே சொல்லிடுறோம். எப்படி போனாலுமே எந்த பக்கம் போனாலுமே அடி வாங்குறா, சரி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு உட்காரணுன்றதுக்கோசரம் தான் இவ்வளோ விஷயத்தையும் நாங்கள் வந்து ஐயாவும் இவ்வளவும் சொல்லியிருக்காங்க. அதில் நம்மளும் இவ்வளோ, நாங்கள் என் வாழ்க்கையில் எவ்வளோ நான் பார்த்தேன், இப்போ இவங்க என்னென்ன பார்த்தாங்க அப்படிங்கும்போது இது ஒரு எக்ஸாம்பிள் பீஸாக நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒவ்வொருத்தட்டையுமே நான் பேச முடியாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வீட்டுக்கெல்லாம் வந்து பாதையெல்லாம் வாங்க, நம்ம வீடு தான் ஆஃபீஸுன்னு சொன்னேன் இல்லைங்களா, வீட்டில் வந்து பகவத் பாதை நம்ம வீட்டில் தான் எல்லாத்துக்கும் அனுப்புவோம். அதை அப்புறம் புக்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு வருவாங்க. வந்தாங்க அப்படின்னா எனக்கு அப்படியே இவங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஏமா புக் வாங்க வராங்களாம் கொடுத்துரு அப்படின்றாங்க. சரிங்க அப்படின்னு இவங்ககிட்ட பெருமையாக சொல்லிடுவோம் நம்ம. ஆனால் அவங்கள வந்துட்டு போகிறவர்களும் அவங்கள ஃபேஸ் பண்ணுறதுக்குள்ள அப்படியே உள்ளுக்குள்ளே எனக்கு வனஜா வந்துட மாட்டாளா, அவங்க வந்து இதை பார்த்துக்க மாட்டாளா அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு நடுக்கமும் அவ்வளோ ஒரு தயக்கமுமா இருக்கும். வந்தவங்கக்கிட்ட சரிங்க முதல்ல அவங்க வாங்கிட்டு சீக்கிரம் கிளம்புனாங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ என்ன அப்படின்னா வரவங்கக்கிட்ட நீங்கள் ஐயாவை பற்றி எப்படி உங்களுக்கு தெரியும், யூடியூப்பில் பார்த்தீங்களா, இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது சொன்னாங்களா, இல்லை ஹீலர் பாஸ்கர் உமர் ஃபாரூக் சார் அப்படி யாராவது சொன்னாங்களா அப்படின்றத டீட்டெயில் ஃபுல்லாக நம்ம கேட்க முடியுது. ரெண்டாவது நாங்கள் வந்து மந்த்லி மேகசின் போடுறோம். அந்த மேகசின் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எங்கள் வீட்டில் என்னென்ன காப்பி இருக்கோ அதை ஒன்று கொடுத்துருவோம். அப்புறம் வேணும்னு சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட அட்ரஸ் வாங்கி ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்கி வச்சுக்குவேன் நான். அப்புறம் புக்ஸை பற்றி தான் டீட்டெயில் கேட்டாங்கனாலும் இப்போ புக்ஸை பற்றி அந்த புக்குக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ற விஷயத்தோட இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து இவங்ககிட்ட எல்லாம் கேட்டு வச்சுருக்கேன். அப்பயும் படிக்கல, கேட்டு வச்சுருக்கேன் எந்தெந்த புக்கு ஃபஸ்ட்டு படிக்கணும், எந்த புக்கு. ஏன்னா எனக்கு வந்து எல்லாமே அனுபவமாக நான் பார்த்துட்ருக்கேன். படிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இவங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்ன விஷயத்த நான் ஒவ்வொரு விஷயத்துலையுமே என் லைஃப் டே டு டே லைஃப்பில் ஒவ்வொன்றுலையுமே நான் பார்த்துட்ருக்கேன். ஆமாம் இல்லை ஒன்றும் பண்ண முடியாது தானே அப்படின்ட்டு எந்த விஷயமா இருந்தாலும் சரி இப்போ நம்ம வேலை பார்க்கணும், அவ்வளோதான். நான் எனக்கு புரிஞ்சது ஐயா சொன்னது என்னன்னா, மனசை அப்படியே ஏற்றுக்கணும், ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது நம்ம பிறந்தது வந்து வேலை செய்ய மட்டும்தாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. எதுனாலும் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். வேலை செய்யாமல் எங்கேயுமே நீங்கள் ஒரு ஏமாத்திட்டு எங்கேயும் போயிடவே முடியாது. ஏமாத்திட்டீங்கன்னா நீங்கள் நோய்வாய்ப்பட்டுருவீங்க, அவ்வளோதான். ஏன்னா வேலை செய்யாமல் நம்ம மனசை பார்க்க ஆரம்பித்தோம்னா அங்கே நோய் தான் நமக்கு வரும். இங்கே வந்து நம்ம நோய்வாய்ப்படுறதுக்கு அப்படின்னு நம்ம வரவே இல்லை. நம்ம நல்லா வாழணும், வாழ்கிறதுக்கு தான் இந்த பிறப்பு எடுத்துருக்கோம். வாழ்கிறதுக்கு பிறப்பு எடுக்கும் போது நம்ம என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்படியெல்லாம் செஞ்சால் அது நல்லதாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி சூப்பராக நம்ம வேலையை செய்ய முடியும். இப்போ இப்படி நம்ம பார்க்கும்போது தான் என்னென்னா, நான் இவ்வளோ வந்து என்னோட லைஃப் வந்து இப்படி மாறுமா, இப்படிலாம் நான் இருப்பேனா அப்படின்றதெல்லாம் எனக்கு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலைங்க. இப்போ அவ்வளோ வந்து யாரானாலும் வீட்டில் பசங்க, மாமியார், மாமனார், அப்பா, அம்மா, தங்கச்சிங்க, அத்தார் எல்லாருமே இருக்கிறாங்க. யாருமே மாறலைங்க, எல்லாமே அப்படியே தான் இருக்குது. சூழ்நிலை எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஆனால் நான் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே எனக்கு ஈஸியாக தெரியுது. இங்கே எல்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கும்போது எல்லா தப்பையும் நம்ம மற்றவங்க மேலே ஒன்று சுமத்திடுறோம், இல்லைன்னா நான் சரியில்லைன்னு வந்துடுறோம். இங்கே எதையுமே தப்பு பார்க்காம நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் பார்க்க ஆரம்பிச்சோம்னா எல்லாத்தையுமே ஈஸியாக அணுகி எல்லா வேலையும் சுலபமாக முடிச்சுட்டு அவ்வளோ சந்தோஷமாக, அதாவது ஒரு நிம்மதியாக இருக்குது. ஓகே இன்றைக்கி ஒரு நல்ல வேலையை செஞ்சோம் அப்படின்ற ஒரு நிம்மதி, அப்படின்ற ஒரு திருப்தி, இது எல்லாமே இருக்குது. இப்போ நான் புரிஞ்ச இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி. இப்போ நான் இங்கே சொன்னோம், 2 நாள் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணீங்க, நாளைக்கு வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனோன்னே நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி கோவப்படக்கூடாது, இல்லை நமக்கு வராது அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. எல்லாமே மறுபடியும் நீங்கள் இப்போ எப்படி இருந்து வந்தீங்களோ அதே மாதிரி தான் இருப்பீங்க. கொஞ்சமாக உங்களுக்கு மாற்றம் தெரியும். ஒரு 10% போயிடுது, ஆமாம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு என்ன ரியாக்ட் ஆகுதோ அது பின்னாடி போயிடுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், ஆமாம் நம்ம வந்து திங்க் பண்ண போயிட்ட மாட்டது, அகத்துக்குள்ளே போயிட்ட மாட்டது அப்படின்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் போது ஓகே அங்கே நமக்கு வேலை இல்லை அப்படின்னு நீங்கள் வர ஆரம்பிப்பீங்க. இது வந்து என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10%, 20%, அப்புறம் 40%, அப்புறம் 60% அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டக்குன்னு நம்ம வந்து ஒன்றுமே இல்லை, சரி உள்ளே ஒன்றும் இல்லை வெளியில் வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம உள்ளேயே போகவே மாட்டோம். வெளியில் வேலைக்கு மட்டுமே நம்ம முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிடும்.
அது உடனேலாம் மாறாது, கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக மாறுங்க. 100% இல்லை, 200% நான் சொல்கிறேன், கண்டிப்பாக மாறும். நீங்கள் அதில் எந்த டவுட்டுமே படவே தேவையில்லை. வெளியில் வேலையை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும். மனசில் வந்து எந்த வேலையும் இல்லை, நமக்கு வேலை எல்லாமே வெளியில் மட்டும்தான் அப்படின்னு முடிவு பண்ணி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்ற விஷயத்த, ஏன்னா இவ்வளோ தூரம் போராடிட்டோம்ல, எவ்வளவோ போராடி பார்த்துட்டோம், என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டோம், எதுக்குமே முடிவு வரல நமக்கு. அப்படிங்கும்போது நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு வெளியில் தான் வேலைங்க, வெளியில் எவ்வளோ சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை மட்டும் அந்த சூழ்நிலையை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஐடியா அழகாக வரும். அப்படி மட்டும் நம்ம பார்த்தோம்னாவே நம்ம லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அடைஞ்ச இந்த புரிதலை, ஐயா கொடுத்த இந்த மனதினோட புரிதலை உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு என்ன மாதிரியே நீங்களும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழணும், மற்றவங்களுக்கு இதை கொண்டு போய் சேர்த்தணும். ஏன்னா நான் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருக்காங்க, ஆனால் அவங்கக்கிட்டலாம் சொன்னால் அவங்க அப்படியே என்னை பார்ப்பாங்க, நல்லா தானே இருந்த அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா தேவையில்லை, யாருக்கு தேவையோ, ஏன்னா நான் அப்படி தானே இருந்தேன், இது என்னவோ வராங்க போகிறாங்க பேசுகிறாங்க அப்படின்னு தான் நான் இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படி தானே இருப்பாங்க. அதனால் நான் அவங்ககிட்டலாம் சொல்கிறதே இல்லை. வரோம், இங்கே மீட்டிங் போகிறோம் பண்ணுறது எல்லாமே தெரியும், ஆனால் அது பெருசாக கேட்டுக்க மாட்டாங்க, நானும் சொல்கிறதில்ல. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானவங்க, உங்களுக்கு பிரச்சனைன்னு வந்து கேட்குறவங்க கிட்ட எல்லாமே இதை சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் இதை கொண்டு போய் சேர்த்தி எல்லாருமே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழணும் அப்படின்ற ஐயாவோட மிகப்பெரிய ஆசையை நம்ம குரு தட்சணையாக இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தி எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் டிசம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 13/12/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 15/12/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் கொடுத்து செய்யக்கூடிய தியானம் மிகச் சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 7 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத்தையாவால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9992219065 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.